தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்துள்ளார். நாம் ஒருவரும் கெட்டு போக கூடாது. அதுதான் இறுதியாய் சொல்லப்படும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, செம்பியம் தமிழ் பாப்டிஸ்ட் திருச்சபையின் சார்பாக இந்த நாளில் உங்களை தொலைக்காட்சியில் சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம். கர்த்தர் தாமே இந்த ஆராதனை முழுவதும் நம் ஆசீர்வாதமாய் பிரயோஜனப்படுத்தி தருவாராக. ஹல்லேலூயா. சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழ் நசுக்கி போடுவார். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் உடைய கிருபை நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென். எல்லோரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி, என் சமூகம் உன் முன் செல்லும், ஒன்றுக்கும் கலங்காதே, உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன், அழைத்தது நான் தானே. ஆமென். சமூகம் முன் செல்லும், ஒன்றுக்கும் கலங்காதே, உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன், அழைத்தது நான் தானே. உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன், அழைத்தது நான் தானே. உற்சாகமாய் கைகளை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியாது. எல்லோரும் உற்சாகமாய் பாடுவோம். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஆதி தகப்பனாக அந்த ஆபிரகாமை அழைத்தது நான். ஆதி தகப்பனாக அந்த ஆபிரகாமை அழைத்தது நான். கரம் பிடித்தவனை கடல் மணவளவாய் கர்த்தர் நான் நடத்தவில்லையா? கரம் பிடித்தவனை கடல் மணல் அளவாய் கர்த்தர் நான் நடத்தவில்லையா? என் சமூகம் முன் செல்லும், ஒன்றுக்கும் கலங்காதே, உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன், அழைத்தது நான் தானே. உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன், அழைத்தது நான் தானே. ஆடுகள் பின் அலைந்த அந்த தாவீதை அழைத்தது நான். ஆடுகள் பின் அலைந்த அந்த தாவீதை அழைத்தது நான். அந்த தாவீதின் வேரில் கிளையாய் துளித்த தலை நான் உயர்த்தவில்லையா? அந்த தாவீதின் வேரின் கிளையாய் துளித்த தலை நான் உயர்த்தவில்லையா? என் சமூகம் முன் செல்லும், ஒன்றுக்கும் கலங்காதே, உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன், அழைத்தது நான் தானே. உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன், அழைத்தது நான் தானே. ஈசாக்கின் தேவனும் நான், அந்த யாக்கோபின் தேவனும் நான். ஈசாக்கின் தேவனும் நான், அந்த யாக்கோபின் தேவனும் நான். அடிமையாய் போன யோசேப்பை தேசத்து அதிபதியாக்கியது நான். அடிமையாய் போன யோசேப்பை தேசத்து அதிபதியாக்கியது நான். என் சமூகம் முன் செல்லும், ஒன்றுக்கும் கலங்காதே, உன்னை
ஒருபோதும் கைவிட மாட்டேன், அழைத்தது நான் தானே. உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன், அழைத்தது நான் தானே. ஒருபோதும் கைவிட மாட்டேன், அழைத்தது நான் தானே. அழைத்தவர் உண்மை உள்ளவர், நம்மை அறிந்தவர் என் இயேசு ஒருவரே. கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளும் தம் கிருபை. கர்த்தரில் மகிழ்வோம், களி கூர்ந்திடுவோம், கண்டடைந்தோம் அவர் கிருபை. எல்லோரும் வாயில தந்து உற்சாகமாய் கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியாது உற்சாகமாய் பாடுவோம். பரிசுத்த ஆவியுடைய வல்லமையை உணர்கின்ற மக்களாய், தேவனுடைய அபிஷேகத்தின் வல்லமை உணர்கின்ற மக்களாய் நாம் அவரை துதிக்கும் போது ஆண்டவர் நமக்காய் காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். எமை சூழ்ந்து கொள்ளும் தம் கிருபை. கர்த்தரில் மகிழ்வோம், களி கூர்ந்திடுவோம், கண்டடைந்தோம் கிருபை. கர்த்தரில் மகிழ்வோம், களி கூர்ந்திடுவோம், கண்டடைந்தோம் கிருபை. எல்லோரும் வாயில திறந்து நீங்கள் தேவனை நோக்கி ஜெபியுங்கள். ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்கும் போது போராடுகிறது போல நீங்களும் என்னோடு கூட போராட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம், ஆவியானுடைய அன்பின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். ஆண்டவருடைய வசனம் நமக்கு திட்டவட்டமாய் சொல்கிறது, நீங்கள் தேவனை நோக்கி செய்ய வேண்டிய காரியம் ஜெபிக்க வேண்டும். அப்போதுதான் யோதானை போல எப்படிப்பட்ட சூழ்நிலை நம்மை மேற்கொள்ள வேண்டும் நினைத்தாலும் அதை கடந்து போக முடியாது. தேவன் நமக்கு கிருபை செய்வார். யோர்தானை கடந்து வந்தோம், எங்கள் இயேசுவின் பலன் அடைந்தோம். யோர்தானை கடந்து வந்தோம், எங்கள் இயேசுவின் பலன் அடைந்தோம். சேனையின் கர்த்தர் முன்னே நடந்தார், சோர்வின்றி காத்து கொண்டார். சேனையின் கர்த்தர் முன்னே நடந்தார், சோர்வின்றி காத்து கொண்டார். கிருபை எம்மை சூழ்ந்து கொள்ளும் கிருபை. கர்த்தரில் மகிழ்வோம், களி கூர்ந்திடுவோம், கண்டடைந்தோம் கிருபை. கர்த்தரில் மகிழ்வோம், களி கூர்ந்திடுவோம், கண்டடைந்தோம் கிருபை. கர்த்தரிவாண்டினிலே பெரும் காரியம் செய்திடுவார். கர்த்தரிவாண்டினிலே பெரும் காரியம் செய்திடுவார். கால் வைக்கும் தேசம் இயேசு தருவார், காத்திருந்தே அடைவோம். கால் வைக்கும் தேசம் இயேசு தருவார், காத்திருந்தே அடைவோம். கிருபை எம்மை சூழ்ந்து கொள்ளத்தாம் கிருபை. கர்த்தரில் மகிழ்வோம், களி கூர்ந்திடுவோம், கண்டடைந்தோம் கிருபை. கர்த்தரில் மகிழ்வோம், களி கூர்ந்திடுவோம், கண்டடைந்தோம் கிருபை. உண்மையும் நேர்மையுமாய் இந்த ஊழியம் செய்திடுவோம். உண்மையும் நேர்மையுமாய் இந்த ஊழியம் செய்திடுவோம். தூய கற்புள்ள தேவ சபையாய் தீவிரம் சேர்ந்திடுவோம். தூய கற்புள்ள தேவ சபையாய் தீவிரம் சேர்ந்திடுவோம். கிருபை எம்மை சூழ்ந்து கொள்ளும் கிருபை. கர்த்தரில் மகிழ்வோம், களி கூர்ந்திடுவோம், கண்டடைந்தோம் கிருபை. கர்த்தரில் மகிழ்வோம், களி கூர்ந்திடுவோம், கண்டடைந்தோம் கிருபை. பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறவர், நம்மை அறிந்தவர், உலகத்தின் இரட்சகராக இயேசு ஒருவரே. அவருடைய வார்த்தையை கேட்போம்,
கர்த்தர் மகிமைப்படுவாராக. ஆமென். ஆமென். ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். அன்பு தேவஜனமே, இந்த நாளிலும் கூட சத்தியத்தின் திருவார்த்தை கேட்கும்படியாய் ஆவலோடு கூட இருக்கிற எனக்கு இயேசு என்ன பேசுவார் என்ற சிந்தனையோடு கூட இருக்கிறீர்கள் அல்லவா? ஆண்டவர் நிச்சயமாய் நமக்காய் காரியங்களை செய்கிறவர். அவரிடத்திலே நாம் பேசும் பொழுது அவர் நம்மோடு கூட பேசுகிற தெய்வம். எடுத்துக்கொள்ளுங்கள், ரோமர் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென். அவருடைய கிருபை நம்மோடு கூட இருக்கும் பொழுது எல்லாம் ஜெயமாய் நடக்கும். வேதம் சொல்லுகிறது, காலைதோறும் அவருடைய கிருபை புதிதாய் இருக்கும். அந்த கிருபை புதிய அனுபவங்கள், புதிய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொண்டே போகும்படியாய் தேவன் நமக்காய் செய்கிறவராய் இருக்கிறார். சமாதானத்தின் தேவன் தாமே சீக்கிரமாய் சாத்தானை நம்முடைய காலின் கீழே நசுக்கி போடும்படியாய் செய்வாராம். எந்த கிரியைகள், எந்த வேதனைக்குரிய காரியங்கள் நம்மை மேற்கொள்ளக்கூடாதபடி காணப்பட்டதோ அவைகளை மிதித்து போகும்படியாய் ஆண்டவர் செய்ய போகிறார். அவருடைய வல்லமை, அவருடைய மகிமை. வாசியுங்கள், ரோமர் 15ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நம்முடைய பிரச்சனைகள் மாற வேண்டும் என்றால் நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நாம் ஜெபித்துக் கொண்டே இருக்க வேண்டும். இடைவிடாமல் ஜெபியுங்கள். இடைவிடாமல் நாம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவருடைய வல்லமையை சாத்தானுடைய தலையை நசுக்கும்படியாய் நம்முடைய குதிகாலின் கீழே நசுக்கும்படியாய் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லிவிட்டார் அல்லவா? சமாதானத்தின் தேவன் தாமே சீக்கிரமாய் சாத்தானை நம்முடைய பாதப்படியின் கீழே நசுக்கி போடுவாராக என்று சொல்லுகிற வார்த்தை மாத்திரமல்ல, நாம் செய்ய வேண்டிய காரியம், வாசிங்கள், நான் போராடுவது போல நீங்களும் என்னோடு கூட போராட வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமும் ஆவியானவருடைய அன்பின் நிமித்தமும் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். ஆவியானவருடைய அன்பின் நிமித்தம் ஆண்டவர் நமக்காய் போராடுவதை போல நீங்கள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள், ஜெபம் செய்ய வேண்டும். நாம் அநேக நேரத்திலே தவறி போகிற காரியம், ஆண்டவரோடு கூட பேசுவதில்லை, அவரோடு கூட உரையாடுவதில்லை. நாம் ஜெபிக்க மறந்து விடுகிறோம். நம்முடைய காரியத்தை ஆண்டவர் எல்லாவற்றும் அறிந்தவர். நாம் அவரோடு கூட பேச வேண்டும். நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களிலே நான் போராடுகிறது போல நீங்களும் என்னோடு கூட போராட வேண்டும். ஆண்டவர் நமக்காய் போராடுகிறார், நாமும் போராட வேண்டும். ஆண்டவரிடத்திலே மன்றிட்டு கேட்க வேண்டும், ஆண்டவரிடத்திலே பேச வேண்டும். அநேக நேரத்திலே நாம் பேசுவதே இல்லை. மற்றவரிடத்திலே தேவையற்ற வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கிறோம், மற்றவரிடத்திலே தேவையற்ற காரியத்தை ஆலோசித்து கொண்டிருக்கிறோம். அது நல்லதுக்கல்ல. கேட்பான், அவனுக்குள்ளே பிசாசு இருக்கும். நீ சொல்லுகின்ற வார்த்தையை கேட்டுக்கொண்டே இருப்பான். ஒரு நல்ல காரியத்தை சுலபமாய் கெடுத்து விடுவான். துர்ஆலோசனை வரும். அன்பு மக்களே, தீர்மானித்துக் கொள்ளுங்கள், இனி நான் பேசுவது என் தேவனிடத்தில் மாத்திரம். ஜெபியுங்கள். நமக்கு நேரம் இருக்கும் பொழுதெல்லாம், தருணம் கிடைக்கும் பொழுது, வாய்ப்பு கிடைக்கும் பொழுது ஆண்டவரிடத்தில் பேசி பாருங்கள். ஆண்டவர் நிச்சயமாய், அது வியாதியாயிருக்கலாம், பண தேவையாயிருக்கலாம், வறுமையாயிருக்கலாம், வெறுமையாய் காணப்படுகிறேன் நினைக்கலாம், எந்த சூழ்நிலையிலும்
ஆண்டவரிடத்தில் நீங்கள் பேசும் பொழுது ஒரு சமாதானம் கிடைக்கிறது. அந்த சமாதானம் கிடைக்கிறது எப்படி என்றால், பிசாசை மிதித்து போடும்படியாய், நசுக்கும்படியாய் தேவ வல்லமை நமக்கு கொடுக்கப்படுகிறது. அதுதான் அடுத்த வசனம் சொல்லுகிறது, சமாதானத்தின் தேவன், சமாதானத்தின் தேவன் உங்கள் அனைவரோடும் கூட, உங்கள் அனைவரோடும் கூட இருப்பாராக. ஆமென். சமாதானத்தின் தேவன் தாமே உங்கள் அனைவரோடு கூட இருப்பாராக. ஆமென். அப்படியே செய்வார். நமக்கு கொடுக்கிறவர், சமாதானத்தை கொடுக்கிறவர் உலகத்தின் இரட்சகராகிய இயேசு ஒருவரே. ஏசாயா 9:6 சொல்லுகிறது, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படுமாம். அவர்தான் நமக்கு சமாதானம் கொடுக்கிறார். அவரிடத்திலே நாம் ஆலோசனை கேட்க வேண்டும். வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, கர்த்தத்துவம் அவரும் தோளின் மேல் இருக்கும், அவர் எல்லாவற்றையும் அறிந்தவர். நாம் அவரை மறந்து விடுகிறோம், அவரை மறந்து வாழ்கிறோம். என்னுடைய வாழ்க்கையிலே சமாதானம் தேவை என்றால் நான் ஆண்டவரிடத்தில் பேச வேண்டும். நான் ஆண்டவரை மறந்து வாழும் பொழுது எனக்குள்ளே காணப்படுகின்ற எல்லா பலவீனங்கள் அது பிசாசுக்குரிய காரியமாயிருக்கிறது. சமாதானத்தை உடைக்கும்படியாய், சமாதானமற்ற நிலைமையை கொடுக்கும்படியாய் பிசாசானவன் இருக்கிறான். ஒரு தெளிவற்ற நிலைமை, ஒரு தெளிவற்ற காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது. காரணம் என்னவென்றால், உலாவுகின்ற அனுபவத்திலே, சந்தோஷமாய் உலாவிக் கொண்டிருக்கிற அனுபவத்திலே ஒரு மாறுதல் உண்டாகிறது. ஏன்? உங்களுடைய சமாதானத்தை குலைச்சலுக்கு ஆளாக்கும்படிய, குலைச்சல் உண்டாக்கும்படியாய் நயவஞ்சகமாய் ஆண்டவர் எதை செய்யக்கூடாது என்று சொன்னாரோ அதை செய்யும் பொழுதுதான், ஆண்டவர் எதை பார்க்கக்கூடாது என்று சொன்னாரோ அதை பார்க்கும் பொழுதுதான், ஆண்டவர் எதை ருசிக்க கூடாது என்று சொன்னாரோ அதை ருசிக்கும் பொழுதுதான். இன்றைக்கு நாம் அநேகர் அப்படிதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமல், பாவின் வழி நில்லாமல், பரியாசக்கார உட்காரும் இடத்திலே உட்காராமல், இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். இன்றைக்கு நாம் எந்த நிலைமையிலே இருக்கிறோம்? உலாவிக் கொண்டிருந்த நிலைமைதான், ஆசீர்வாதமாக காணப்பட்ட நிலைமைதான். ஆனால் ஆண்டவர் எதை பார்க்கக்கூடாது என்று சொன்னாரோ, எதை புசிக்க கூடாது என்று சொன்னாரோ, எதை ருசி பார்க்க கூடாது என்று சொன்னாரோ அதை ருசி பார்க்கும் பொழுதுதான் சாபம் காணப்பட்டது. அன்பு தேவஜனமே, இன்றைக்கு ஆண்டவர் அவைகளிலிருந்து விடுதலை கொடுத்து சமாதானத்தை தருகிறார். ஆண்டவர் எதை செய்யக்கூடாது என்று சொல்கிறாரோ அதிலேதான் நாம் ஆர்வமாய் இருக்கிறோம். யோவான் 14:27 சொல்லுகிறது, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் நான், உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக, பயப்படாமலும் இருப்பதாக ஆண்டவர் திட்டவட்டமாய் சொல்கிறார். உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. காரணம் என்னவென்றால், ஆண்டவர் கொடுக்கிற சமாதானம் அது நிரந்தரமான உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல. உலகம் ஒருவேளை கொஞ்ச நேரம் உங்களுக்கு கொடுக்கலாம், கொஞ்ச காலம் கொடுக்கலாம், நிம்மதியாய் இருப்பதை போல தெரியும். ஆனால் தேவன் கொடுக்கிற சமாதானம் சாத்தானை உன் காலின் கீழே நசுக்கி போடுவாராக என்று சொல்லுகிறதான காரியம். அத்தனை பிரச்சனைகளை ஆண்டவர் முடித்து விடுகிறார். நன்மை செய்கிறவராயிருக்கிறார், ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவராயிருக்கிறார். உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இயேசு அறிந்தவராயிருக்கிறார். அன்பு தேவஜனமே, ஒருவேளை சமாதானற்ற நிலைமையிலே நான் எத்தனையோ காரியங்களை, சமாதானத்திற்கு ஏதுவான காரியங்களை கண்டேன், ருசித்தேன், பார்த்தேன் நினைக்கிறாயா? அவைகள் உங்களுடைய வாழ்க்கையிலே சாபம். அறிந்து கொள்ளுங்கள். நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், ஆண்டவர் பார்க்கக்கூடாது என்று சொன்னார், ருசிக்க கூடாது என்று சொன்னார். அதை தான் பார்த்தால் என்ன, ருசித்தால் என்ன என்று அனுதினமும் சர்ப்பமானது வஞ்சிக்கின்ற ஒரு பொருளை அழைத்து கொடுக்கப்பட்டதான காரியத்திலே நயவஞ்சகமாய் ஏமாற்றப்பட்டதான ஸ்திரீயானவள்
தானும் உண்டது மாத்திரமல்ல, உட்கொண்டது மாத்திரமல்ல, தன்னுடைய ஏவாள் கணவருக்கும் கொடுத்து விட்டால் உண்டாக்கப்பட்ட மனிதனுக்கு மனிதன் மனுஷி இவர்கள் பாவத்தை அறிந்து கொள்ளும்படியாய் காணப்பட்டார்கள். இந்த பாவத்திலிருந்து தான் ஆண்டவர் விடுதலை கொடுக்கும்படியாய் யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்கள். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசுடைய கிரியைகள் அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டாராம். பிரியமானவர்களே, பிசாசுடைய கிரியை அழிக்கும்படியாய் தேவன் வெளிப்பட்டார். ஆதி முதல் பாவம் இருக்கிறது. அந்த பாவம் தான் எதை செய்யக்கூடாது என்று சொன்னேனோ, எதை புசிக்க கூடாது என்று சொன்னேனோ அதை நீ செய்தாயா என்று கேட்கும்போது அவனுடைய காரியம் வெளிப்படுத்தப்படுகிறது. உன்னை நிர்வாணி என்று அறிவித்தவன் யார்? ஆண்டவர் கேட்கிறார். எதை நான் செய்யக்கூடாது, எதை புசிக்க கூடாது என்று சொன்னேனே அதை நீ செய்தாயா? ஆதி முதல் அந்த பாவம், அந்த பாவத்தை விடுதலை கொடுக்கும்படியாய் மீட்கும்படியாய் மனுஷகுமாரனை ஆண்டவர் நமக்காய் ஒப்பு கொடுத்ததான தேவன் நம்மை சமாதான நிலைமையிலே, உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல, உங்களுக்காய் சமாதானத்தை வைத்து போகிறேன் என்று ஆண்டவர் நமக்காய் கிருபையின் வரங்களை கொடுத்திருக்கிறார். வெளிப்படுத்துகிற விசேஷம் 22ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்கள். ஒருவன் இந்த தீர்க்கதரிசன புஸ்தகத்தின் வசனங்களிலிருந்து எதையாகிலும் எடுத்து போட்டால் ஜீவ புஸ்தகத்திலிருந்தும் பரிசுத்த நகரத்திலிருந்தும் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளிலிருந்து அவனுடைய பங்கை தேவன் எடுத்து போடுவார். அன்பு தேவஜனமே, எச்சரிப்பின் சத்தம். நீங்கள் உங்களுடைய சுய வாழ்வின்படி நடக்க வேண்டும் நினைத்தால் ஆண்டவர் எச்சரிப்பின் சத்தத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். வேதவசனம் அழகாய், ஒருவன் இந்த தீர்க்கதரிசன புஸ்தகத்தின் வசனங்களிலிருந்து எதாயிலும் எடுத்து போட்டால் ஜீவ புஸ்தகத்திலிருந்து பரிசுத்த நகரத்திலிருந்தும் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டு இருக்கிற அவனுடைய பங்கை தேவன் எடுத்து போடுவார். உங்களுடைய பங்கை ஆண்டவர் எடுத்து போடுவார். ஆண்டவருக்கு மாறாக வாழ்வது உண்மை என்றால், ஆண்டவருக்கு மாறாக செயல்படுவது உண்மை என்றால் உங்களுடைய பங்கு எடுத்து போடப்படும். நாம் நித்தியத்திற்குள்ளே பிரவேசிக்க முடியாது. நமக்காய் நித்திய சமாதானத்தை வைத்து போகிறேன் என்று சொன்னதான தேவன் அந்த சமாதானம் நம்முடைய வாழ்க்கையிலே வேண்டுமென்றால் சாத்தானுடைய தலையை நசுக்கி போடுவேன், பாதத்திற்கு நசுக்குவார் என்றதான தேவ கிருபை உங்களோடு கூட இருப்பதாக ஆமேன் என்று சொல்லப்படுகின்ற ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை என்னுடைய வாழ்க்கையிலே அந்த பங்கிலே நிலைத்திருக்க வேண்டும் என்றால் நாம் ஆண்டவரோடு கூட இடைப்பட வேண்டும். அவருடைய பரிசுத்தத்திலே வாழ வேண்டும். அவருடைய மகிமையிலே நாம் காணப்பட வேண்டும். அப்படி வாழ்வது உண்மை என்றால் அடுத்த வசனம் சொல்லுகிறது, இவைகளை சாட்சியாய் அறிவிக்கிறவன் மெய்யாகவே சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார். ஆமென். கர்த்தராகிய இயேசுவே வாரும். பாருங்கள், ஆண்டவருடைய வருகை இருக்கிறது. அந்த வருகை தாமதித்து கொண்டே இருக்கிறது. அந்த வருகைக்குள்ளே நாம் ஆயத்தப்படுத்தும்படியாய் ஸ்திரப்படுத்துவேன், வல்லமையானவர் என்று சொல்லுகின்ற வார்த்தை அல்லவா, நம்மை ஸ்திரப்படுத்தும்படியாய் அந்த வல்லமையானவரால் மாத்திரம் முடியும். ஒரு மனிதனால் முடியவே முடியாது. தேவ வல்லமை படைத்ததான மனிதர்கள் அதை செய்ய முடியும். ஆண்டவருடைய வருகை சமீபமாயிருக்கிறது. அதற்குள்ளே நம்முடைய வாழ்க்கையின் வாழ்வாதாரங்கள், வாழ்க்கையின் தரங்கள் எல்லாம் மாற்றப்பட வேண்டும். அந்த வல்லமை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். சமாதானத்தினுடைய காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தெய்வ ஆசீர்வாதத்தை நாம் ஒரு நாளும் ஒரு காலம் மறக்கவே கூடாது. ஏனென்றால் நமக்காய் சிலுவையிலே அவர் அறையப்பட்டு நம்முடைய பாவங்களுக்காய் அவர் அநேக அவமானங்கள், நிந்தை, அடிக்கிறவர்களுக்கு முகத்தையும் தாடைமயிரை பிடிங்கிறவர்களுக்கு தாடைமயிரையும் உமிழ்கின்றவருக்கு
முகத்தையும் தாழ்மையாய் ஒப்பு கொடுத்த தேவன். காரணம், நாம் பிசாசுடைய தலையை நசுக்கும்படியாய் நம்முடைய பாதத்திலே ஆண்டவர் நசுக்கி போடுவார் என்று சொன்னதான வார்த்தையை ஆண்டவர் உறுதிப்படுத்துகிறார். கடைசி வசனம் சொல்லுகிறது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். ஒருவரும் கெட்டு போகாமல். அன்பு தேவ ஜனமே, வேதம் திட்டவட்டமாய் சொல்லுகிறது, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கும்படியாய் உலகத்தில் வந்ததான ஒரு பிறப்பு முடிவாய் சொல்லப்படும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளினார். நாம் ஒருவரும் கெட்டு போகக்கூடாது. அதுதான் இறுதியாய் சொல்லப்படும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை நாம் அனைவரோடு கூட இருக்க வேண்டும் என்றால் ஒருவரும் கெட்டு போகாதபடி நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்கும்படியாய் அந்த சமாதானத்தை உங்களுக்காய் வைத்து போகிறேன் என்று அநேக பாடுகளை அனுபவித்த தேவன் அவர் சொல்லுகின்ற வார்த்தை, உங்களுக்காய் வைத்து உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல, இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்நாட்களிலே சந்தோஷமாய் இருக்கின்றதான அந்த சமாதானம் அல்ல. என் தேவன் கொடுக்கிற சமாதானம் உன்னை நித்தியத்திற்குள்ளே கொண்டு போய் நிறுத்தும்படியாய், அந்த சமாதானம் அது என்றென்றைக்கும் இருக்கும்படியாய் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன் என்று சொல்கிறார். நாம் அனைவரோடு கூட இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட சமாதானத்தை ஆண்டவரே என்னுடைய குடும்பத்திற்கு தாரும் என்று நீங்கள் கேட்கும்போது ஆண்டவரிடத்திலே ஜெபியுங்கள், தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்யுங்கள் என்றதான வார்த்தைக்கு செவிசாய்த்து கீழ்ப்படி உண்மை என்றால், ஒருவேளை சமாதானமற்ற நிலைமையிலே இருப்பது உண்மை என்றால், ஆண்டவர் உங்களுடைய குடும்பங்களை சமாதானம் செய்கிற தேவன் மாத்திரமல்ல, நீ எதற்காய் இயங்குகிறாயோ, எதற்காய் வேதனைப்படுகிறாயோ, எதற்காய் பாரத்தோடு கூட இருக்கிறாயோ, ஆண்டவர் இன்னும் வேலை இல்லையே, வேலை கிடைக்கவில்லையே, வியாதி மாறவில்லையே, விளைவினம் மாறவில்லையே, திருமணம் ஆகவில்லையே, கடினம் கஷ்டம், எப்படி இப்படிப்பட்டதான காரியத்தை நடத்த அத்தனையோ பணம் தேவைப்படுகிறது, எப்படி நினைக்கிறாயா? இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்கிற சமாதானத்தின் வார்த்தையை நீங்கள் முன்வைத்து ஆண்டவரோடு கூட பேசுவது உண்மை என்றால், தேவனை நோக்கி ஜெபிப்பது உண்மை என்றால், ஆண்டவர் நிச்சயமாய் அவர் இன்றைக்கு உங்களுடைய காரியங்களை அத்தனையும் சமாதானத்தின் தேவன் தாமே உங்களோடு கூட இருக்கிற தேவன், உங்களுக்கு கிருபை அளிக்கிற தேவன் மாத்திரமல்ல, சமாதானத்தை அளிக்கிற தேவன் மாத்திரமல்ல, நன்மை செய்கிற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு உங்களுக்கு நன்மை உண்டாக போகிறது, ஆசீர்வாதம் உண்டாக போகிறது. கிருபை கிடைத்து விட்டதல்லவா, அந்த கிருபை உன்னை எப்படி உயர்த்தப் போகிறது, எப்படி ஆசீர்வதிக்கப் போகிறது என்று எனக்கு தெரியாது. எல்லாவற்றையும் நாம் அனுபவிக்கும் போதுதான் தேவ மகிமை என்ன என்பதை நாம் உணர்ந்து கொள்கிறவர்களாய் காணப்பட போகிறோம். கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். மகா கிருபையும் இரக்கமும் பரிசுத்தம் நிறைந்த நல்ல பிதாவே, இந்த நாளுக்காய் நன்றி ஆண்டவரே. நீர் பேசியிருக்கிறீர். நீர் கொடுத்தால் சமாதானம், அது நிரந்தரமான சமாதானம். ஒருவேளை மனுஷர்கள் ஆலோசனை சொல்லலாம், மனுஷர்கள் எங்கள் அருகாமையில் வந்து காரியங்களை கற்பிக்கலாம், ஆனால் அது ஒன்றும் எங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிற சூழ்நிலை போல ஒரு சிறிது நேரம் இருக்கலாம், சில காலம் இருக்கலாம், ஆனால் நிரந்தரமான சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் பிசாசுடைய தலையை நசுக்கும்படியாய் கால்களே நசுக்குவாய் என்று சொன்னதான கிருபை நீர் ஒரு மாத்திரம் கொடுக்க முடியுமப்பா. அந்த கிருபை நம்புகிறோம், அந்த கிருபையை விசுவாசிக்கிறோம், அன்றொருமிடத்திலே பேசுகிறோம், காரியங்களை வாய்க்க பண்ணும். இயேசு நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு வல்லமையோட பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பசுரைக்குமும் விசேஷமாய் இந்த நாளிலே ஆண்டவருடைய சத்தியத்தை திருவார்த்தை கேட்ட அத்தனை மக்களோடும் தேவ கிருபை சமாதானம் இன்றும் என்றும் சதா காண இருப்பதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. ஆமேன், ஆமேன். Praise the Lord.